சரியாயிடும். ஃபாலோ பண்ணுவோம். ஃபாலோ ஃபாலோ. இன்று மாலை 6 மணி வரை வியாபாரம் இல்லை. எப்பதான் நடந்துச்சு வியாபாரம்? ஊட்டாத போட்டு ஊட்டிட்டு போயிடுவான். இருக்கட்டும். நல்ல ஒரு பைத்தியம் வருது பாரு. பாத்தீங்களா? நட்சத்திரம் 1 2 3 4 வேண்டாமா? போறதெல்லாம் இருக்கா? காலையில வெறும் வயிற்றோட விளையாடா. போடுங்க போடுங்க, சீக்கிரம் போடுங்க, சீக்கிரம். என்ன யோசனை? இத எங்க அம்மா பண்ணாங்க. இன்னைக்கு எங்க அப்பா வந்திருக்காரு. உங்க அப்பா இது வரைக்கும் எங்க போயிருந்தாரு? கொஞ்ச நாளைக்கு முன்ன எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு போயிட்டாரு. எங்க அப்பாவுக்கு புட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். பாலுக்கு பணம் வாங்கிக்கலான்னு அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்க. பாலுக்கா இல்ல தண்ணிக்கா? சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்கணும். இன்னைக்கு ஒரு நாள் புல்ல மட்டும் தின்னா போதும்னு மாட்டுக்கிட்ட சொல்லி பாரு. அப்படின்னா நாளையில இருந்து நீங்க தண்ணியை மட்டும் குடிச்சு பாருங்க. சார், நானும் 2-3 நாளா அந்த பொண்ணு எங்க போனாலும் பின்னாடியே போயிட்டு இருந்தேன். நேத்து மவுண்ட் ரோடு வரைக்கும் டப்பாயிச்சு கொண்டு போயிட்டான். கடைசியில ஒரு கடைக்குள்ள நுழைஞ்சிட்டான். நானும் வருவான்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில தான் சார் தெரிஞ்சது கடைக்கு 2 வாசல் இருக்குன்னு. ஏன் சார் சிரிக்கிறீங்க? அப்புறம் என்ன போலீஸ்ல சந்தேகப்பட்டு புடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் எப்படியோ சமாளிச்சு வந்தேன் சார். இதுக்கும் சிரிப்பா? இவ்வளவுதானா காதல் விவகாரத்துல? இதெல்லாம் சகஜையா? சும்மா பின்னால் நடந்து போயிட்டே இருந்தனா எந்த பொண்ணியா காதலிக்கும்? அதுவும் பணக்கார வீட்டு பொண்ணுங்கிற. ஒரு யமஹா, ஒரு ஜாவா, இல்ல ஒரு எக்ஸி, அட்லீஸ்ட் ஸ்கூட்டர். ரொம்ப சீப் சார். 2000 ரூபாய் தான். ஓடும். இந்த மாதிரி ஒரு வாகனம் கைவசம் இருக்கணும். அது மேல ஏறிட்டு ஜில்லுன்னு முன்னால போய் நிக்கணும். அத அந்த பொண்ணு பாக்கணும். நிக்கிறேன் சார், நிக்கிறேன். அது இல்ல, அதை வாங்கிட்டு பணம் கொடுத்து காரித்துப்புல ஒரு ஸ்கூட்டரே வாங்குறேன். என்னங்க பிரசாதம், இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். என்ன அப்படி
இப்படி பாக்குறீங்க? இந்தாங்க வாங்கிக்கங்க. எப்படி நீ திடீர்னு இவ்வளவு அழகா மாறினு எனக்கு தெரியலையே. அங்கங்க சுத்தாத, காலி பசங்க காலம் கெட்டு கிடக்கு. டான் டாடான். யார் அவன்? அப்பம் பேரு தெரியாதவன். என்னடா சொன்ன? யார பாத்திரா சொன்ன அப்பம் பேர் தெரியாதவன்னு? இந்தாடா வாங்கிட்டு போ. Got it. Okay. Be frank, Mrs. Maya. எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் how do you like my novel and why? அவ்வளவுதான். நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே ரிஷி, எனக்கு இது ஒரு ஷாட்டிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. பட் சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இவ்வளவு கொடூரமான கற்பனை வந்தது? குளத்துற மத்தியான வெயில் நேரத்துல இங்க ராமதாச கொண்டு இருக்க கூடாது. கொன்னாங்களா? பின்ன இல்லையா? நினைச்சு கூட பார்க்க முடியாத அந்த மரணம் என்ன ரொம்ப வேதனைப்படுத்திடுச்சு. ஒரு சாடிஸ்டால தான் அந்த மாதிரி மரணத்தை செஞ்சிருக்க முடியும். இதே மாதிரி சொல்லி சொல்லி என்னையும் ஒரு சாடிஸ்ட் ஆக்கிட்டீங்க இல்ல? இப்படி ஒரு பழியா எனக்கு? பழி சொல்லல, உண்மையிலேயே மரணம் தானே உலகத்திலேயே பெரிய சத்தியம். அதை விட பெரிய சத்தியம் இல்லையா வாழ்க்கை? நான் பல தடவை சொல்றது உண்டு, மெட்ராஸ் போறேன், பாட போறேன், சினிமா பார்க்க போறேன்னு சொல்றது உண்டு. சாக போறேன்னு மட்டும் சொல்றது இல்லையே, ஏன்? நல்லபடியா வாழணும், நல்லா இருக்கணுங்கிறதுதான் எல்லாரோட ஆசை, எண்ணம். விதி 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 விதியா? அதெல்லாம் மனுஷனா உண்டாக்குனது தானே. இப்படி ஒரு இன்சைட் உள்ள பெண்ணா தெரியலையே மிஸ்ஸஸ் மாயாவை பார்த்தேன். பட் ஒன் மோர் ரிக்வெஸ்ட், இனிமே நீங்க என்ன மிஸ்ஸஸ் மாயான்னு கூப்பிடாதீங்க ப்ளீஸ். பின்ன மாயான்னு கூப்பிடுங்க, ஜஸ்ட் மாயா. ஓகே? ரிஷிமார்களுக்கு ரொம்ப காலமாவே மாயான்னா நெருக்கம் உண்டு. அது பிளாஸ்டிக். பார்த்தா தெரியவே இல்ல, அது பிளாஸ்டிக் இல்ல. நல்லவேளை நான் முழுங்கல. நான் சொன்ன ஆளு இந்த நேரத்துல இந்த பக்கமா தான் வருவான். சரியா ஒரு புடி பிடிச்சிடணும். கச்சிதமா. இந்த மறந்துடாத.
என்ன வருமுல திடீர்னு நீங்க மாயா இவதான் டஸ்டன் மிஸ்டர் ராஜசேகரன். வணக்கம். வணக்கம். இத பாரு, உன்னை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்ல. நீ நடிச்ச படம் ஒண்ணு கூட மிஸ் பண்றதே இல்ல. இன்னும் சொல்ல போனா உன்னோட ஃபேன் கூட சொல்லலாம். நிக்கிறீங்களே, உட்காருங்க உட்காருங்க. அடுத்து உங்க படம் என்ன ரிலீஸ் ஆகுது? அடுத்தது 2-3 படம். கொஞ்சம் வர எனக்கெல்லாம் தெரியும் ஐயா, வேதனைப்படாத. அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சுதானே ஆகணும். எல்லாம் சரியாயிடும். ஒரு தூக்கம் தூங்கி எந்திரிச்சா நேரம் ஓடிடலாம் இல்லையா? வாழ்க்கையில நான் உனக்கு எவ்வளவு புத்திமதி சொல்லியிருக்கேன். ஆனா என்னோட வாழ்க்கையில நான் எனக்கு நடத்துக்கும், நான் நினைச்சு அடர்த்துக்கும் யாருமே இல்லை. அது நினைச்சாதான் என் மனசுக்கு. மாயா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா இங்க வந்துட்டு போறேன். ஓகே, நீ வீணா கவலைப்படாம இருக்கணும். இல்ல இல்ல, தைரியமா இரு. வா. வர்றேங்க. வாங்க, வரேன். நான் காதலிக்க கத்து கொடுத்து ஃபெயிலான முதல் பையன் நீதான். என்ன சார்? சரி சரி, வாலிபன்னு சொல்லி தொலையண்டா. நான் அத சொல்லல சார். இப்படி சொன்னா எப்படி? வேற ஏதாவது ஐடியா கொடுங்களேன். நேரம் அந்த பொண்ணுகிட்ட போய் தடால நம்ம கால்ல விழுந்து என்ன அது வேண்டாம் சார், ரொம்ப அசிங்கமா இருக்கு. வேற வழியே இல்ல.